பிரைஸ் எல்லாம் கத்தருக்கே துதியை உண்டாவதாக. இன்றைய பிரசித்த உயிர்களில் கூட ஒரு அற்புதமான தலைப்பு கூட உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அனைவரும் பார்த்துருப்பீங்க. அது என்னென்னா வற்றாத ஜீவ நதி. வற்றாத ஜீவ நதி அப்படின்னா என்ன? எப்பவுமே உயிரோடு இருக்கிற ஒரு அர்த்தம் இல்லையா? வற்றாத ஜீவ நதி. ஜீவன்னா உயிர். ஸோ நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த வற்றாத ஜீவ நதினா யாரை குறிக்கிறது அப்படி என்று பார்த்தால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அவரை தான் குறிக்கிறது. அவரையும் அவர் வார்த்தைகளை தான் குறிக்கிறது. பாருங்க, 2000 வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த நம்முடைய இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கார் என்றார். எதில் ஜீவிக்கிறார்? அவர் சொன்ன வார்த்தையின் மூலமாக, பைபிளில் வசனத்தின் மூலமாக அவர் ஜீவித்திருக்கிறார். ஏனென்றால் அவர் அன்று சொன்ன வார்த்தைகள் இன்றும் உலகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இல்லையா? அனைவரும் பார்த்துருப்போம். எத்தனையோ பிரச்சனைகள், நோய்கள், போர்கள், பிரிவினைகள், பூமி அதிர்ச்சிகள், ஆபத்துக்கள் எல்லாம் வந்து இருக்கு இல்லையா? இதெல்லாம் அன்றே எழுதப்பட்டது. ஆகவே அவருடைய வசனம் இன்றும் ஜீவனாய் இருக்கிறது, ஜீவ நதியாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். நம்மை போல அநேகர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டு தான் இருக்கார்கள். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொடுக்கிறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இந்த மொபைல் ஃபோன் இருக்குது. மொபைல் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? வாங்குறீங்க, எப்படி யூஸ் பண்ணுவீங்க? நார்மலாக யூஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த மொபைல் யூஸ் ஆகிறதுக்கு முதல்ல பவர் வேணும் இல்லையா? அந்த பவருக்கு என்ன வேண்டும்? ஒரு சார்ஜர். இந்த சார்ஜர் இருந்தால் தான், கனெக்ஷன் கொடுத்தா தான் இந்த மொபைல் வேலை செய்யும். இந்த கனெக்ஷன் கொடுத்தா தான் மொபைல் வேலை செய்யும். அது ஃபுல் சார்ஜ் ஆகணும். அதே போல் பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பொருட்கள் இருக்குது. இந்த வாட்ச் எடுத்துங்க. இந்த வாட்ச் பேட்ரி இருந்தால் தான் ஒர்க் ஆகும். பேட்ரி இல்லைன்னா எவ்வளோ காஸ்ட்லியான வாட்சாக இருந்தாலும் ஒர்க் ஆகாது. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பவர் வேண்டுமென்றால் அது என்ன? சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பவர் வேணும்னா என்ன வேணும்? தெரியல, நான் சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் பவர் வேணுமென்றால் இந்த பைபிள் இருக்க வேணும். இந்த வசனம் தான் நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு பவரை கொடுக்கிறது. பைபிள் உள்ள இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான் ஒவ்வொருவருக்கும் ஒரு உற்சாகத்தை, ஒரு சக்தியை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு ரட்சிப்பை, ஒரு வல்லமையை கொடுக்கிறது. எத்தனையோ விதமான பொருள்களுக்கு அந்த பவர் கொடுக்கறதுக்கு எத்தனையோ பொருள்கள் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு நாள் காணாமல் போயிடும், ரிப்பேர் ஆகிடும், ஒர்க்காமல் கூட போகலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சத்திய வார்த்தை என்றுமே ஜீவித்திருக்கும். ஒரு வற்றாத ஜீவ நதியை போல இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இருக்கும். நீங்கள் எப்போ எடுத்து, எந்த நிமிஷம் எடுத்து படித்தாலும் சரி, அது உங்களுக்கு ஆயுசை பெருக பண்ணும், ஒரு புது உற்சாகத்தை கொடுக்கும், உங்களை உயிர்ப்பிக்க வைத்து. பாருங்க, இன்னைக்கு அநேகர் ஏராளமான பிரச்சனைகள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஆறுதல், ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் வேண்டும் என்றால் இந்த பைபிள் வசனம் வாசிக்க வாசிக்க எல்லாமே கிடைக்கும். இப்போது கூட இயேசு கிறிஸ்துவின் மகிமையை சொல்லும் விதமாக எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 30:20. உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர்.
பாருங்க, உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூறணும். அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அவர் சத்தம் என்றால் என்ன? வேத வசனத்தை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவரை நாம ஃபாலோ பண்ணணும். அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவரை பற்றி கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கை அவர் ஜீவனை கொடுப்பார், தீர்க்காயுசை கொடுப்பார். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எல்லாவித சோதனைகளோ, பிரச்சனைகளோ, துக்கங்களோ வந்து சென்றிருக்கலாம், இல்லை அல்லது நடந்து கொண்டிருக்கலாம், எப்போதுமே இருந்து கொண்டிருக்கலாம். இதுக்கெல்லாற்றுக்கும் ஒரே ஒரு தீர்வு என்றால் இந்த சத்திய வசனம் தான். நீங்கள் சத்திய வசனத்தை எடுத்து படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா அசுத்தமான காரியங்களும், எல்லா துக்கமான காரியங்களும், எல்லாவித சோர்வுகளும், எல்லாவித சாத்தானின் பிடிகளும், எல்லாவித பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். அதுதான் இந்த சத்திய வசனத்தை நீங்கள் படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாவித அசுத்தமான காரியங்கள், பிரச்சனைகள், போட்டங்கள்லாம் காணாமல் போயிடும். இதை படித்தா மட்டும் போதாது. நான் படிச்சுட்டேன் எனக்கு எல்லா புதிய செய்திருவான்னு சொல்லக்கூடாது. நீங்கள் படிப்பது மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவராக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் எப்போது இந்த தேவன் சொல்லியிருக்கார் இல்லையா, அன்பு கூர்ந்து சத்தத்தை செவி கொடுத்து அவரை பற்றி கொள். அவரை முதல்ல நேசிக்கணும், அவர் வசனத்தை கீழ்ப்படி நடக்கணும், அவரை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையும் வற்றாத ஜீவ நதியாக இருக்கும். வற்றாத ஜீவ நதினா என்னன்னா, ஒரு சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பு, ஒரு பரிசுத்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை இன்று வரைக்கும் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம் இல்லையா, உலகத்துக்கும் சுவிசேஷம் சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்காக அதான் வற்றாத ஜீவ நதி. நாம் ஆயுசு காலம் குறைவு தான். ஒவ்வொரு மனுஷன் ஆயுள் காலம் குறைவு தான். ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆயுசு காலம் குறைவு தான். ஆனால் இந்த சத்திய வசனத்துக்கு ஆயுசு காலம் என்பதே கிடையாது. நோ எண்ட்லெஸ், எண்ட்லெஸ் தான். ஃபுல்லாகவே ஒரு எல்லை இல்லாத, நினைத்து பார்க்க முடியாத, சொல்லப்போனால் இதுக்கு எண்டே கிடையாது அப்படி சொல்லலாம். எப்போவுமே யார் எந்த சுச்சுவேஷன் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இந்த வசனத்தை படிக்கின்ற யாராக இருந்தாலும், அவர் கீழ்ப்படிந்து இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்க ரட்சிக்கப்படுவார்கள். அவருக்கு மாற்றத்தை இயேசு கிறிஸ்து கொடுப்பார். இந்த சுச்சுவேஷனில் நாம் இருக்கிறோம், வசனத்தை படிக்கிறோம், தியானிக்கிறோம், அடுத்த பேருக்கு சொல்கிறோம். இன்னும் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், அவர் சந்ததிகள் எல்லாம் இந்த பைபிளை தொடர்ந்து படிப்பாங்க. அதே வசனம், அதே இயேசு கிறிஸ்து, அவர் எப்போவுமே நித்திய ஜீவனாக இருந்து நம்மளை பாதுகாத்து வந்து கொண்டிருப்பார். அதற்கு தான் ஆயத்தமாக வேண்டும். நாம் வசனத்தை படிக்கிறோம், பைபிளை படிக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் சில சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாற்றங்கள், கஷ்டங்கள், கவலைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நாம் சர்ச்சுக்கு போகிறோம், வசனம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அதோடு சரி. அதற்கு அடுத்து நாம் அவர் விசுவாசிக்கிறோமா, அதன் வார்த்தையை நாம் நம்புகிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவரை விசுவாசிக்கணும், நம்பணும். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தனியாகத்தான் சுவிசேஷத்தை ஆரம்பித்தார். அவர் போகும்படியெல்லாம் அவர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் அநேகர். அதில் 12 சீஷர்களுமே வெளியாள்கள். வியாபாரி, மீனவன், திருடன், கொள்ளைக்காரன், ஏகப்பட்ட எல்லாருமே ஒரு பேட் பாய்ஸாக தான் இருந்தாங்க. அவங்கள தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்து ரட்சிப்பில் கொண்டு வந்து தன்னுடைய 12 சீஷர்களாக மாற்றினார். அப்போது அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் பாவத்தில் வீழ்ந்திருக்கிறீர்களா, சுகவீனமாக இருக்கிறீர்களா, அடிமைதனத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, குடியில் வீழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, இல்லை ஆபாசத்தில் வீழ்ந்திருக்கிறீர்களா, இல்லை மது போதை ஊசி இந்த உலகெங்கும் வாட்டிப்படைத்து கொண்டிருக்கிறது இல்லையா, அதில் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களை மீட்டெடுக்கத்தான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அன்றைக்கு நமக்காக பாவத்தை சுமந்து இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கொடுத்தார். அவர் இரத்தத்தாலே நாம் பாதுகாக்கப்பட்டு இன்று அவர் வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகள் அநேகருக்கு சென்று சேராமல் இருப்பதால் தான் இந்த பாவப்பட்ட வாழ்க்கையில் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களை சென்று சேர்க்கும் விதமாகத்தான் நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நம்ம கர்த்தரின் வார்த்தைகளை எடுத்து சொல்ல வேண்டும். சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்காம போவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. நீ என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் என்றாவது ஒரு நாள் இந்த ஜீவனுள்ள வார்த்தை அவர்களை தொடும். அப்போது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். அன்றைக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது அதிக நிச்சயம். நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேருக்கு நிறைய குறைவுகள் உள்ளது, நிறைய அணுகுணத்தின் ஆவிகள் உள்ளது. கோபம், மூர்க்க குணம், குழந்தையின்மை, குடிக்கடிமை, கடன் பாரங்கள், நிறைய பிரச்சனைகள் உள்ளது. இது எல்லாவற்றையும் விடுதலை வேண்டுமென்றால் அவரை நாம் உண்மையாக நேசித்து அவர் வசனத்துக்கு பின்பற்றி விசுவாசிக்கணும், நம்பணும். இன்றைக்கு அநேக பேர் மனுஷனை நம்பி தான் பின்னாடி போயிட்டுருக்கோம். அவன் கண்டிப்பாக அதை செய்வான், கண்டிப்பாக அதை செய்து முடிப்பான், இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. நிறைய வாலிப பிள்ளைகள்லாம் லவ் பண்ணுறாங்க. அப்போ அவன் இல்லைன்னா உயிரோடு இருக்க மாட்டேன், இவளைனா உயிரோடு இருக்க மாட்டேன், அவன் தான் என் வாழ்க்கை, இவன் தான் என் வாழ்க்கைன்னு சொல்லி தன் சுய முடிவில், சுய இச்சையில், சுய ஆசையில் அவங்க முடிவெடுத்து இதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, நாம் செய்வது கர்த்தருக்கு சித்தமானதா, நாம் செய்வது சரியானதா, இது பாவப்பட்ட வாழ்க்கை என்பதை உணராமல் இருக்கிறார்கள். கிறிஸ்துவ மக்களாகிய நாம் நம்மை உருவாக்கின இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். எப்போது தெரியும் தெரியுமா? தாயின் கருவில் இருக்கும்போதே இயேசு கிறிஸ்து நம்ம யார் என்பதை உணர்ந்திருக்கிறார். நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் உணர்ந்திருக்கிறார். அப்படி நாம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அவரை பின்பற்றி நடக்க வேண்டும். நீ எப்படி இருக்க போற, எப்படி உன்னுடைய எதிர்காலம் இருக்கும், எப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது முன்பே அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். என் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்றது அவருக்கு தெரியும். அதன்படி வழிநடத்துவார். எனக்கு கடந்த காலம்லாம் இந்த மாதிரி நான் பேசுனது கிடையாது. என் வாழ்க்கை வேறுமாக இருந்தது, வேலை அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கும். ஆனால் இன்று இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சொல்லி கொண்டிருப்பேன் என்றால் இயேசு கிறிஸ்து அன்றே தீர்மானித்தார், இவன் இப்படி மாற வேண்டும், எனக்குள் வர வேண்டும் என்ற தீர்மானத்தின்படித்தான் இன்று நான் உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன். இது நானே நினைத்து பார்க்க முடியாத விஷயம்தான் இல்லையா? அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அப்படித்தான் நம்ம ஒரு வாழ்க்கையில் இப்போது உங்கள் சூழ்நிலைகள் பிரச்சனைகளாக இருக்கலாம், வேதனைகளாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து மாற்றுவார். நானா இப்படி மாறிட்டேன், நானா இப்படி இருக்கேன்னு சொல்லி உங்களே ஆச்சரியப்படும் விதமாக, மற்றவர்கள உருவத்தை உயர்த்தி ஆச்சரியப்படும் விதமாக, இவனா இப்படி ஆயிட்டான், இவளா இப்படி ஆயிட்டா அப்படி என்று சொல்லும் விதமாக ஒரு ஆச்சரியப்படும் தக்கதாக உங்கள் தலையை இயேசு கிறிஸ்து உயர்த்துவார். அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவர், அவருடைய வட்டார ஜீவ நதியாக இருக்கின்ற அவர் வல்லமையும் அவர் சத்திய வசனமும் நம்மேல் ஊட்டப்படும் போதோ நாம் பரிசுத்தமாகவும், ஒரு ஜீவ நதியாக இருக்கின்ற அவர் வசனத்தை நாம் சுவாசிக்கும் போதோ, நாம் ஏற்றுக்கொள்ளும் போதோ, அதுபடி நடக்கும் போதோ, அந்த வட்டார ஜீவனை நமக்குள்ளே நம் தலையில் ஊட்டப்பட்டு நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரட்சிப்பு என்றைக்கு நடக்கிறதோ அன்றைக்கு உங்களுக்கு எல்லா வித சாத்தானுக்கு விடுதலை கிடைக்கும். அன்றைக்கு சாத்தானுடைய செயல்கள்லாம் வேலை செய்யாமல் போகும். நம்ம அதிகமாக ஜெபிக்க சாத்தான் இன்னும் அதிகமாக வேலையை காட்டுவான். ஜெபிக்கக்கூடாதபடி, இயேசு கிறிஸ்து தேடாதபடி வேலையை காட்டுவான். ஆனாலும் நாம் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கும் போதோ சாத்தானுடைய செயல்களெல்லாம் காணாமல் போகும். அதை இயேசு கிறிஸ்து யுத்தத்தில் அவனை எதிர்கொண்டு அவனை அழித்து போடுவான். நமக்கு அதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை, தெரியவும் தெரியாது. நம்முடைய ஜெபங்கள் தொடர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும், விசுவாசமாக இருக்கணும். அப்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியதாகவும் இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து செய்யும் போதோ அந்த காரியம் வெற்றியாக முடியும், ஜெயமாய் முடியும். உங்கள் வாழ்க்கையிலே இதுவரை நீங்கள் சந்தித்த தோல்விகள், இதுவரை நீங்கள் சந்தித்த அவமானங்கள், நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் இப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்து உங்கள் பாவமற்ற வாழ்க்கையில் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போதோ உங்கள் வாழ்க்கையை மாற்றத்துக்கு இயேசு கிறிஸ்து காத்திருக்கிறார். நீங்கள் அவர் வழியை பின்பற்றி நடக்க வேண்டும். அப்போது தான் அவர் உங்களுக்காக செவி சாய்ப்பார். வசனம் கூட சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இருளான நம்முடைய வாழ்க்கையை கூட வெளிச்சத்தில் கொண்டு வர முடியும்.
அதுதான் வசனம் சொல்கிறது. சங்கீதம் 27:1, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனில் பேனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? பாருங்க, கர்த்தர் இரட்சிப்புமானவர், ஜீவனானவர், யாருக்கு பயப்படணும்? யாருக்கு நம்ம அஞ்சணும்? இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம உள்ளத்தில் வந்த பிறகு இருளான நம்ம வாழ்க்கையெல்லாம் வெளியே போயிட்ட பிறகு நம்ம வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும். அந்த வெளிச்சம் என்பது இயேசு கிறிஸ்து. வசனம் சொல்லுகிறது, அவர் வெளிச்சத்திலே வெளிச்சத்தை காண்கிறோம். சங்கீதம் 36:9, ஜீவ ஊட்டு உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சத்தை காண்கிறோம். ஜீவ ஊட்டு என்பவர் யார்? இயேசு கிறிஸ்து. ஜீவ ஊட்டு என்பது ஒரு வசனம். வசனத்தை நாம ருசி பார்க்கும் போதோ அவர் வெளிச்சத்தில் நாம் வெளிச்சத்தை காணலாம். வெளிச்சம் என்பதே இயேசு கிறிஸ்து தான். அவருடைய மகிமையில நாம வெளிச்சமாகலாம். அதாவது வெளிச்சம் என்ற என்ன? ஆசீர்வாதம், பரிசுத்தம், ரட்சிப்பு, இது நமக்கெல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட வெளிச்சத்தை இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில கொடுப்பார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் கூட பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போவாங்க, வருவாங்க. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ சபைகளே குறை சொல்லி கொண்டிருப்பாங்க. அங்கே சரியில்லை, இங்கே சரியில்லை, இங்கே போனால் தூக்கம் வரும், அங்கே போனால் தூக்கம் வரும். அப்படி நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வு நிறைய இருக்குது. இந்த ஃபாஸ்ட்டு சரியில்லை, இவன் ஒழுங்காக பேசுகிறானா, அவன் ஒழுங்காக பேசுகிறானா, பேசுகிறா தூக்கம் வருது, அவர் பேசுனா ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டு நம்மளுடைய கிறிஸ்தவ சபைகளிலே ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து வருகிறோம். நாம் ஆலயம் செல்வது அவர் வசனத்தை கேட்பதற்காக தான், சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு தான். யார் பேசுகிறாலோ சத்தியம் உங்களுக்குள் வரும்போதோ நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அதற்காகத்தான் நிறைய போதகர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவருக்காக அர்ப்பணித்தவர்கள் நம்மோட பேசும்போதோ, அவர் வார்த்தைகள், இயேசு கிறிஸ்து வார்த்தைகள் சொல்லும் போதோ நாம் அவரை எடுத்துக்கொண்டால் போதும். நம்முடைய மனசில் நினைவுகளை அவர் சொன்ன வார்த்தைகள் எடுத்துக்கொண்டால் போதும். அது அவர் வார்த்தை இல்லை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளே. அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். போதகர் பேசுகிறார்னா அவர் சொல்லவில்லை, இயேசுவின் வார்த்தைகளை சொல்கிறார். அந்த வார்த்தையை நாம் மனசுக்குள்ளே கொண்டு வரும்போதோ நமக்கு ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு. அது யாராக இருந்தாலும் சரி. இன்றைக்கு அநேக சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற கூட ஒரு ரட்சிப்பின் எழுப்புதலுக்காக தான். எங்கோ எப்படியோ இருந்த என்னை இன்று உங்களோட மத்தியிலே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சொல்லும்படியாக இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவ ஊற்றாய் இறங்கி என்னை பரிசுத்தப்படுத்தி அவர் வெளிச்சத்தை காண வைத்ததால்தான் இன்று நான் உங்களோட இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் சொல்லி வருகிறேன். இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் என்னோட தம்பி, என்னோட தங்கைகள், என் குடும்பத்தில் அநேகர், என் பெற்றோர்கள் அநேகர் சுவிசேஷம் சொல்கிறார்கள், சாட்சிகள் சொல்கிறார்கள். அநேகர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்படி அநேகரை தொட்டு அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அதிலும் இன்னும் சில பேர் இன்னும் பாவத்தில் விழுந்திருக்கிறார்கள், இன்னும் பரிசுத்தமாகாமல் இருக்கிறார்கள். எப்படி நான் ஜெபிப்பதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஒரு சாட்சி சொல்லணும்னு நினச்சா எப்படி சொல்வது? ஒரு தயக்கம் இருக்கிறது. விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், விடுதலைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அது கேட்கின்ற மனம் இல்லை. இன்றைய அநேக கிறிஸ்தவ மக்களுக்கு அதுதான் நடக்கிறது. சில பேர் நான் பார்ப்பேன், நீங்கள் கட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஜெபம் செய்து கொள்ளுங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று நம்ம சொல்லுவோம். அது கேட்பாங்க, ஆனால் அதை செயல்படுத்த மாட்டாங்க. அதுக்குள்ளே சாத்தான் உள்ளே வந்து தடை போட்டுருவான், நீ அங்கே போகக்கூடாது. அதாவது ஏதாவது ஒரு வழியை பண்ணி ஒரு சுகவீனமோ பலவீனம் கொடுத்து போக முடியாதபடி செய்யணும். ஏன்னா ஜெபம் செஞ்சுட்டா இவர் விடுதலை ஆவாங்க, அப்புறம் நாம் எதையுமே செய்ய முடியாதுல்ல. அப்படி சாத்தான் தந்திரத்தோடு அவரை தடை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக மக்கள் அதை உணர்ந்து கொள்ளாமல் நமக்கு டைம் இல்லை, அப்புறம் பார்க்கலான்னு சொல்லி வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கின்ற நாம் எப்போது அவர் வார்த்தைகளை பின்பற்றி அதை காத்து அதைப்படி செய்ய ஆயத்தமாகிறோமோ, அவர் மேல் நம்பிக்கை வைத்து நம்ம செய்கிறோமோ, அப்போது இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்து விடுதலை கொடுப்பார். பாருங்கள், நம்ம வெளியில் போகிறோம், அவுட்டிங் போகிறோம், சினிமாவுக்கு போகிறோம், பீச்சுக்கு போகிறோம், ஒரு டைமுக்கோட போகிறோம் இல்லையா? இந்த ஒரு சினிமாவுக்கு புக் பண்ணுறோன்னா இந்த 24ஆந்தேதி புக் பண்ணால் 24ஆந்தேதி கரெக்டாக 9 மணிக்கு போனால் போகணும். போகலன்னா படம் முன்னாடியே போயிடும், பாதியில் பார்க்க முடியாது. அப்படி நிறைய பேர் போகிறாங்க இல்லையா? டைமுக்கு போகிறோம் இல்லையா?
அதெல்லாம் நம்ம வந்து சரியாக செய்கிறோம். அதாவது உலக காரியங்கள்லாம் சரியாக செய்கிறோம். இந்த டைமுக்குள்ளே போனால் டிஃபன் கிடைக்கும், அந்த ஹோட்டலில் சாப்பிடுவோம். இந்த டைமுக்குள்ளே தான் அந்த கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியும், இல்லைனா அந்த கடையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறோம் இல்லையா? பீச்சுக்கு இந்த டைமுக்கு போனால் தான், எல்லாம் இருட்டானா போக முடியாது. டைமுக்குள்ளே ஓடுறோம், ரசிக்கிறோம். நிறைய உலக காரியங்கள் நம்ம கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் கேட்டு நீங்கள் ரட்சிப்படைய வேண்டும், விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்க வேண்டும் நம்ம சொல்லும் போதோ அதன் வழியை அவர் நோக்கி செல்ல முடியவில்லை, செல்வதில்லை. என்ன அந்த ஆர்வமோ அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஐக்கியமோ இல்லாமல் இருக்கிறது. அதுதான் காரணம். ஒரு மனிதன் எப்போது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பின்பற்றி நடக்கிறானோ அப்போது அவன் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இருள் நிறைந்த அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார். குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து எப்போது உள்ளே வராரோ அப்போது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா அசுத்தமான காரியங்களும் நல்ல அடிமைதனங்களும் வெளியே போகும். நாம் எவ்வளோ ஜெபிக்கிறோமே அது நடக்கவே இல்லையேன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் சில சமயத்தில் அந்த விசுவாசம் நம்மக்கிட்ட குறைஞ்சி போகுது. ஜெபம் செய்துட்டு உலகத்து காரியத்தில் நம்ம நோக்கி அதை பயணிப்போம். ப்ரேயர் பண்ணுவோம், அடுத்த செகண்ட் மொபைல் எடுத்து சீரியல் பார்ப்போம், ப்ரோக்ராம் பார்ப்போம், நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ஆனால் அந்த டைம் இருக்கும்போது நீங்கள் வேதத்தை எடுத்து தியானம் பண்ணுங்க, அதிகமாக அவரை தேடுங்க. வசனம் என்ன சொல்கிறது நீங்கள் தியானிக்கும் போது, ஏன் அதை சொல்லியிருக்காருன்னு அதை பார்க்கும் போதோ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நீங்கள் பின்பற்றி அவர் உங்களுக்குள்ளே வருவார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நீங்கள் படிக்க படிக்க அதை தியானிக்க உங்களுக்குள்ளே ஜீவ ஊற்றாய் இறங்குவார். ஜீவ ஊற்றா நதியாக இறங்கும் போதோ உள்ளே இருக்கின்ற அழுக்கெல்லாம் வெளியே போகப்படும். அதாவது அசுத்தமானது சாத்தானின் கிரியைகள் எல்லாம் அடித்து கொண்டு செல்லப்படும். அவர் ஜீவ ஊற்றான ஒரு வசனம், ஒரு வல்லமை இறங்கும் போதோ உங்களுக்கு இருக்கின்ற அழுக்குகள் எல்லாம் வெளியே போகப்படும். எப்படி பெரும் மழை வந்து சாக்கடை அடித்து தள்ளிவிட்டு சென்று கொடுக்கிறது, கடலில் போய் கலத்துக்கிறதோ, நினைச்சு பார்க்க முடியாது நடக்கிறதோ, அதே போல தான் நீங்கள் ஜெபிக்க பெரு வெள்ளமான ஒரு அபிஷேகம், பெரு வெள்ளமான ஒரு கிரியை, அசுத்தமான அந்த கரு மேகங்கள் கொண்ட அந்த இருள் நிறைந்த பாவ வாழ்க்கையை அடித்து கொண்டு செல்லப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுவீர்கள், வெளிச்சமாக்கப்படுவீர்கள். ஒரு கிளியர் ஒரு வாட்டரா, ஒரு கிளியர் ஒரு வாழ்க்கையா நீங்கள் மாறுவீங்க. வாழ்க்கையில் நீங்கள் கிளியராக இருக்கணும்னா, அதாவது வெளிச்சமாக இருக்கணும்னா, ஒரு பரிசுத்த வாழ்க்கையாக இருக்கணும்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்து என்ற ஜீவ நதியை போல் நீங்கள் மாறணும். நீங்கள் ஜெபிக்க உங்களுக்குள்ளே உங்கள் குடும்பத்தினர் கூட ஜெபிப்பாங்க, அவர் வல்லமை எழுப்புதலை கொடுப்பார். இன்னொன்று சொல்லப்போனால் குடும்பத்தில் ஒரு ரட்சிக்கப்பட்டாலே போதும், அந்த குடும்பமே ரட்சிக்கப்படும் என்பது வேத வார்த்தை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் போதும், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவி, கணவனோ இல்லை பிள்ளைகளோ பெற்றோர்களோ எல்லாருமே ரட்சிப்பில் வந்து விடுவார். அப்படிப்பட்ட வல்லமை இயேசு கிறிஸ்து அது குடும்பத்தில் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை காணாத ஒன்றை, கேட்காத ஒன்றை, பெற்றுக்கொள்ளாத ஒன்றை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வேதத்தை படிப்பதும், ஜெபிப்பதும், அவர் வழியில் நடப்பதும், அதை தொடர்ந்து பின்பற்றி விசுவாசம் அவருக்கு ஐக்கியமாக இருப்பதும், அவரை 100% முழுமையாக நம்புவதில் தான் இருக்குது. அப்போது தான் உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும். சங்கீதம் 128:5 அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ளவர்களெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அப்போது கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சீயோன் பர்வதத்திலிருந்து, அந்த பர்வதம் என்ற அந்த அற்புதமான பரலோகத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவரை நேசித்து அவர் பின்பற்றி நடக்கும்போதோ ஜீவனுள்ளவர்களெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். இயேசுவின் வாழ்வு எப்படிப்பட்ட, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை அது. அப்படிப்பட்ட வாழ்வை நீங்கள் காணலாம், வசனம் சொல்கிறது. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீதிமொழிகள் 4:13 புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன்.
புத்திமதியை பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள். என்ன புத்திமதி? எதாவது கிளாஸ் எடுக்கணுமா? இல்லை யார் டீச்சர்கிட்ட போய் கேட்டுக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்கள் வசனம், இந்த பைபிள் சொன்ன இந்த வசனத்தை, வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கணும், அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதைப்படி நடக்கும்போதோ உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார். ஜீவன்னா உயிர் மட்டும் இல்லை, நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா மரணமில்லாத ஒரு வாழ்க்கை. அது எங்கன்னா பரலோகத்தில் தான் இருக்குது. பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு மரணமில்லாத ஒரு ஜீவனை உங்களுக்கு கொடுப்பார். அது எப்போ கிடைக்கும்? நம்ம எப்போ நித்திய ஜீவன் அடைவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரை உங்கள் இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கை, உங்கள் பாவப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எப்போது வெளியே வருகிறீர்களோ, அப்போது இயேசு கிறிஸ்து எப்போது ஏற்றுக்கொண்டு வருகிறீர்களோ, அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவனாய் இறங்கி உங்களை மாற்றத்தை கொண்டு வந்து, ரட்சிப்பில் கொண்டு வந்து, பரிசுத்தவாய் உங்கள் மேல் ஊற்றி, நீங்கள் பலனடைந்து புது மனிதாக மாறி, அப்போது உங்களுடைய கடைசி முடிவு பரியந்தம் உங்களுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுப்பார். முடிவு பரிந்த வரைக்கும் அவர் உன்னோடு இருப்பார். இதுதான் நித்திய வாழ்க்கையின் அடையாளம். அதுக்கு ஆரம்பமாக தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், அவர் படி நடக்கணும், அவரை விசுவாசிக்கணும், அவர் வார்த்தைகளை மற்றவர்கள் எடுத்து சொல்லணும். நீங்கள் சுவிசேஷம் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் அநேக அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் மட்டும் போதாது, அது அடுத்தவர்களுக்கு சொல்லும் போது இன்னும் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே அதிகமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் அது. இன்றைக்கு அநேக மக்கள் பார்த்தீங்கன்னா, நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா வேத வாசிப்பாங்க, அதே போல் நல்லா குறையும் சொல்லுவாங்க, அடுத்தவர்களை தப்பாகவும் பேசுவாங்க, அடுத்தவர்களை இழிவாக பேசுவாங்க, குற்றம் சொல்லி கொண்டே இருப்பாங்க, சாபம் கொடுத்து கொண்டே இருப்பாங்க. இதுவும் அதிகமாக செய்வாங்க. இப்படி இருக்கும்போதோ, நான் படித்த வேத வாக்கியம், நான் ஆலயத்துக்கு போன அந்த நேரங்கள், ஜெபித்த நேரங்கள்லாம் எல்லாமே காணாமல் போயிடும். இயேசு அதை கண்டுக்கவே மாட்டார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல் வாழ முயற்சி செய்ய வேண்டும். ஜெபித்தாலோ அல்லது சர்ச்சுக்கு போயிட்டு வந்து மகிமைப்படுத்தினாலும் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை போல் வாழ வேண்டும். அவர் எப்படி வாழ்ந்தார்? ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்தார். யாரெல்லாம் எகழ்த்தாதவர்களோ, யாரெல்லாம் அவர் அடித்தார்களோ, ரத்தம் வரை தோல் பெரிய அடித்தார்களோ, அவர்கள் எல்லாம் திருப்பி திட்டினாரா? இல்லை. அவர்களை மன்னித்தார். அவர் மரண தருவாயில் கூட மற்றவருக்காக மன்னிப்பை கேட்டு பெற்றுக் கொடுத்தார். பரலோகத்துக்கு இடம் கொடுத்தார். அந்த திருடனுங்களாக பார்த்தீங்கன்னா மன்னிப்பை கொடுத்தார். பரதேச இடத்தை கொடுத்தார். சாட்டையால் அடித்தவருக்கெல்லாம் மன்னிப்பை கொடுத்தார். அறியாமல் செய்கிறவர்கள் மன்னிக என்று சொன்னார். அவர் வேதம் வாசிக்கும் போதோ, சுவிசேஷம் சொல்லும் போதோ எத்தனையோ பேர் கல்லால் அடித்தார்கள், தூஷித்தார்கள், துப்பினார்கள். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு ஒரு உண்மையுள்ள தேவ மனிதனாக, தேவ குமாரனாக வாழ்ந்தார். தேவ குமாரன் என்பவன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவராலே மட்டுமே நமக்கு ரட்சிப்பு உண்டு. உலகத்தின் ஒரே மெய்யான ஒளி, மெய்யான ஒரு இரட்சகர், ஒரே பரமபிதா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உலகில் வேறு யாராக இருக்காங்களா? நினச்சி பார்த்தாலும், நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் யாருமே கிடையாது. அவர் வாழ்க்கை வாழ்ந்த அடையாளங்கள் இன்று கூட அந்த இஸ்ரேல் தேசத்தில் உள்ளது. நான் ஏதோ சும்மா கதைக்காக சொல்லவில்லை, நிஜமாக நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல நான் செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக சொல்கிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிய விரும்பினால், நீங்கள் நேசிக்க விரும்பினால், ஒரு பைபிள் வாங்குங்க, வசனத்தை நீங்கள் படிங்க. படிக்க உங்களுக்குள்ளே ஆண்டவர் புதிய மாற்றத்தை கொடுப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு பழையபடி பின்னோக்கி போயிடக்கூடாது, விக்கிரங்களை வழிபட்டு சென்று விடக்கூடாது. நீங்கள் முன்னோக்கி இயேசு கிறிஸ்து நோக்கி வரும்போதோ அப்போது உங்களுக்கு நித்திய ஜீவனை, ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்கள் தயவுசெய்து பின்னோக்கி போயிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி வர வேண்டும் என்றால் இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போது உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து மாற்றத்தை கொடுப்பார். உலகில் அநேக விக்கிரங்களோ, அநேக பூஜைகளோ நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் நம்ம கர்த்தராக ஆண்டவர் என்றாவது ஒரு நாள் அனைவருக்கும் ஒரு மனம் திரும்புதலை கொடுப்பார் என நான் விசுவாசிக்கிறேன்.
மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உலகத்தில் எத்தனையோ பிரச்சனை நடக்குது இல்லையா? எத்தனையோ சண்டைகள், பிரச்சனைகள், பூஜைகள், நரபலிகள், எத்தனையோ குடும்பங்கள் ஏகப்பட்டு நடந்து கொண்டே இருக்கிறது. மூட நம்பிக்கைகள் எத்தனையோ இருக்குது இல்லையா? இது எல்லாமே இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டு தான் இருக்கார். இதெல்லாம் செய்கிறது யாருன்னா சாத்தான். இந்த சாத்தானுக்கு நாம் இடம் கொடுப்போமானால் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை இருளே போய்விடும். முடிவு நரகம்தான். பசுத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே சாத்தான் வந்து குறுக்க வந்து வேலை செஞ்சுட்டே இருப்பான், தடைப்பட்டு கொண்டே இருப்பான். எப்படியாவது என்னை மாற்றணும் ஜபம் செய்கிறான், இது பண்ணுறான், அதை பண்ணுறான், எப்படியாவது மாற்றணும்னு சொல்லி வந்துட்டே இருப்பான். ஆனால் உங்கள் ஜபத்தை உறுதியாக நீங்கள் செய்யும் போதோ, இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளும் போதோ உங்களுக்கு ஆண்டவர் துணை புரிவார். எப்படிப்பட்ட சாத்தானுடைய கிரியைகள் இருந்தாலும் அது எல்லாம் சித்து மடிந்து காலில் மிதித்து போடுவான். என்றோ கால் மிதித்து போட்டு விட்டான். இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான். அவரால் எல்லாமே செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவாலே முடியாத காரியம் எதுவுமே இல்லை. வசனம் சொல்கிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் விசுவாசத்தில் ஐக்கியப்பட்டு நீங்கள் நடக்கும்போதோ வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத நீர் ஊற்றாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அபிஷேகத்தின் வாழ்க்கையாக, அபிஷேகத்தின் ரட்சிப்பின் வாழ்க்கையாக இயேசு கிறிஸ்து மகிமையாக உங்களுக்கு கொடுப்பார். இன்றைக்கு இந்த வசனத்தை சொல்லும்படியாக இயேசு கிறிஸ்து எனக்குள் வளர்த்தினார். ஒரே வார்த்தை சொன்னார், வற்றாத ஜீவ நதி. அந்த வார்த்தையை டக்குன்னு வளர்த்தினார். இதை பற்றி இது வற்றாத யோசித்த என்னடா வற்றாத ஜீவ நதின்னு. அப்போது தான் அதையும் சொன்னார், வசனத்தை கொடுத்து, ஜீவ ஊற்று என்பது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறார் இல்லையா, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. யாரை பார்த்து? இயேசு கிறிஸ்துவை பார்த்து. அந்த வசனம் கண்ணில் பற்றுறது. இப்போ ஜீவ ஊற்று என்பதுன்னா தொடர்ந்து சுரந்து கொண்டே இருக்கும். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் வசனத்தை நீ பின்பற்றி நடக்கும்போது உங்கள் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். அதுதான் சிம்பிளாக சொல்கிறேன். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் உங்கள் இடத்துல வரும்போதோ, அதாவது வசனம் உங்களிடத்துல வரும்போது, உங்களுக்குள்ளே இறங்கும் போதோ, நீங்கள் படிக்க ஜீவ ஊற்றான அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்து செய்வார். அந்த ஊற்றின் மூலமாக உங்கள் அசுத்தங்கள்லாம் எடுக்கப்படப்பட்டு அது ஒரு பரிசுத்தமான ஊற்றாக உங்கள் நாவில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சொல்லும்படியாக, நல்லவைகளை பேசும்படியாக, தீமைகளை வெறுக்கும்படியான வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வாங்க, ஜெபம் செய்யுங்க, அவர் உறுதியாக பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை புரிவார். ஜீவ ஊற்றாய் உங்களுக்குள்ளே இறங்கி உங்களை பரிசுத்தமாக்கி புதிய மனிதனாய் உங்களை மாற்றுவாராக. இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாவதாக. ஆமென். நான் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஜீவ ஊற்று உம்மிடத்திலே உள்ளது. உங்களுடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். அந்த வசனத்தைப்படி கர்த்தாவே, ஆம்சாமி, இருள் நிறைந்த எங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெளிச்சமாக நீர் எங்களோடு வந்து எங்களுக்கு அந்த இருள் இருந்த பாவ வாழ்க்கையில விடுதலை கொடுத்து எங்களுக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படியாய், படைகளெல்லாம் ஒழித்து போட்டு புதிய மனிதனாக எங்களை மாற்றும்படியாய் ஒரு ஜீவ ஊற்றை எங்கள் தலையில் மேலே இறக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம்சாமி, இன்றைக்கு அநேகர் பாவத்தில் விழுத்துக்கிற கர்த்தாவே, பாவத்தில் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிற கர்த்தாவே, இந்த ஜெபத்தின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக யாரும் ஒருவர் தொட்டு அவருக்கு பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. நான் விசுவாசிக்கிற கர்த்தாவே, நிச்சயமாய் உம்மிடத்திலே அந்த ஜீவ ஊற்று உள்ளது. உம்முடைய களத்தினாலே ஆகும் என்று விசுவாசிக்கிற கர்த்தாவே. உம்மால் செய்யக்கூடாத அற்புதங்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே உங்களால் முடியும் என்று விசுவாசிக்கிற கர்த்தாவே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வருகிற எத்தனையோ பாவப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியிலே சாமி, அவர்களுக்கு நீ விடுதலை கொடுக்கும்படியாக சாமி, அடிப்படத்தில் விடுதலை எத்தனையோ பேருக்கு விடுதலை கொடுக்கும்படியாக கர்த்தாவே, பரிசுத்தை கொடுக்கும்படியாக, சுகவீனத்திலிருந்து சுகத்தை கொடுக்கும்படியாக கர்த்தாவே, ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்களை மீட்டெடுத்து வல்லவராக நீர் எங்களோடு இருந்து உடன்பட்டு கர்த்தாவே அவர்கள் மீட்டெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த செய்தியின் மூலமாக சாமி, நீருக்கு அநேகருக்கு அற்புதத்தை செய்வீராக. ஜெபத்திற்கு அநேக அற்புதத்தை செய்வீர்கள் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. நீரே மகிமா எங்களுக்குள்ளே இறங்கும், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், எங்கள் குடும்பத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, வீட்டில் பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் நீ பேர் பேராக தொட்டு எடுத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக கர்த்தாவே, இருளெல்லாம் எடுத்து போட்டு புதிய மனிதர்களை மாற்றுவீர் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க.
ஜீவ ஊற்று உம்மிடத்தில் உள்ளதை நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. அந்த ஊற்றை எங்களுக்குள்ளே இறங்கும்படி செய்வீராக. ஆசீர்வாதம் வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே எனக்கு ஒரு நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதிகர மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை இயேசு கிறிஸ்துவின் ஜீவ ஊட்டான சத்திய வசனம் உங்களுக்குள்ளே இறங்கி உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பதாக. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.